இது ஒரு சாதாரண ஐடி கம்பெனி. பகலில் நாய்ஸ், ஆனால் இரவு வந்தால் அந்த பில்டிங் முழுக்க சைலண்ட். இரவு ஷிஃப்ட்டுக்கு செக்யூரிட்டி கேட், ஐடி கார்டு ஸ்வைப் பண்ணினா தான் என்ட்ரி. இங்கே எல்லாம் ஒரு ரூல் இருக்குது, ரூல் பிரேக் பண்ணக்கூடாது. ஒரு ஐடி கார்டு ஸ்வைப் சவுண்ட். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, டெய்லி நைட் சேம் ஐடி. அங்குள்ள செக்யூரிட்டி சூப்பர்வைசர் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்க்குறாரு. லாகில் சேம் ஐடி நம்பர் திரும்ப திரும்ப வந்தது. அங்குள்ள ஹெச்ஆர் ஃபைலை ஓப்பன் பண்ணதும் ஒரு ஷாக். ராஜேஷ் ரிசைன். ஜாபை ரிசைன் பண்ணின ஒருத்தன் எப்படி நைட் ஷிஃப்டில் என்ட்ரி பண்ணுறான்? அங்குள்ள சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒரு மேன் என்ட்ரி ஆகுறான். தலையில் கேப், முகத்தில் மாஸ்க், ஃபேஸ் கிளியராக தெரியலை. ஆனால் மூவ்மெண்ட் எல்லாம் அருண் மாதிரியே இருந்தது. இந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா அருண் ரிசைன் பண்ணல. அருண் 3 மந்த்தா மிஸ்ஸிங். ஒரு லேட் நைட் கேட்ல சைலண்ட், ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் இருந்தது. அப்போ மெல்ல கேட் ஓப்பன் ஆகுது. அந்த கேட் கிட்ட ஒரு மேன் இருக்கான். மாஸ்க் இல்ல, கேப் இல்ல. எஸ், அது அருண் தான். கேர்ள்மா பார்த்து சிரிக்கிறான். லேட் ஆயிடுச்சு, நைட் ஷிஃப்ட் டைம். அவன் லிஃப்ட்ல ஏறி போறான். டோர் க்ளோஸ். அதை பார்த்த செக்யூரிட்டி சூப்பர்வைசர் ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ் ஃபுல் பேனிக். ஹெச்ஆர் மேனேஜர் டர்ஸ்ல இருந்து கீழே விழுந்து செத்துட்டாருன்னு போலீஸ் வர்றாங்க, இன்வெஸ்டிகேஷனும் பண்றாங்க. ஹெச்ஆரோட போன்ல லாஸ்ட் கால் அருண்குமாரோடது. அந்த செக்யூரிட்டி சூப்பர்வைசர் போலீஸ் கிட்ட சொல்றான், சார் அவனை நான் நைட்ல பார்த்தேன்னு. இன்ஸ்பெக்டர் கேர்ள்மா சொல்றாரு இம்பாசிபிள்னு. அருண் 3 மந்த்ஸ் முன்னாடி பில்டிங் டெரஸ்ல செத்துட்டான். அந்த ட்ரூ ரிவேல் ஆகுது. அருண் ஹெச்ஆரோட ஃப்ராட கண்டுபிடிச்சான். அதுக்கு பெர்ஃபெக்ட்டா ப்ரூஃப் இருந்தது. அந்த ஹெச்ஆர் அருணை டெரஸ்க்கு அழைச்சிட்டு போய் புஷ் பண்ணான். அருண் சாகுற முன்னாடி சிஸ்டமை ஹேக் பண்ணான். டெய்லி ஐடி கார்டு ஸ்வைப் ஆகுறது மாதிரி ஆட்டோமேஷன் செட் பண்ணான். இன்ஸ்பெக்டர் ஃபைல் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு லைன் நோட் பண்றாரு, சிஸ்டம்ல என்ட்ரி கட் பண்ணலாம், ஆனா பிழையோட எக்ஸிட் இல்ல. சில பேர் ஆபீஸ்ல இருந்தே ரிசைன் பண்ணுவாங்க. சில பேர் சிஸ்டமை விட்டு போகாம சிஸ்டமே அழிச்சிடுவாங்க. அதனால பாதிக்கப்படுறது நம்மளை நம்பி இருக்கிறவங்களும் நம்மளையே நம்பி இருக்கிறவங்களும் தான்.